இனிமே நீங்க பெட்ரோல் வண்டிய வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நாம பெட்ரோல் வண்டி வாங்கலாமா, வேணாமான்னு நம்ம யோசிப்போம். எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாமா, பெட்ரோல் வண்டி வாங்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இனிமேல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சாய்ஸே உங்களுக்கு தரப்போறதில்ல. நீங்க கம்பல்சரியா எலக்ட்ரிக் வண்டி தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இனிமே நாம பெட்ரோல் அடிச்ச வண்டி ஓட்டிடலாம், ஈவிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. இதை பத்தி கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம பெட்ரோல் வண்டியெல்லாம் இனிமேல் ஓட்டவே முடியாதா, நம்மளோட பழைய பெட்ரோல் வண்டியெல்லாம் தூக்கி போட்டுருணுமா அப்படிங்கிறத பற்றியும், இந்த பெட்ரோல் வண்டி கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிலாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விலாக். ஃபர்ஸ்ட் இந்த சட்டம் எங்கே போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் இந்த சட்டம் அப்படிங்கிறது இவி பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 2026லேருந்து 2030 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலிசி, இந்த காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக அதில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2028க்கு அப்புறம் பெட்ரோல் அடித்து ஓட்டக்கூடிய டூ வீலர், அதே மாதிரி சிஎன்ஜி அடித்து ஓட்டக்கூடிய டூ வீலர், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இனிமேல் டெல்லியில் புதுசாக வண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இந்த பெட்ரோல் வண்டி நீங்கள் வாங்கினாலும் சரி, சிஎன்ஜி வண்டி வாங்கினாலும் சரி, டெல்லியில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக அந்த ஏப்ரல் 1, 2028க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்க போகிற எல்லா வண்டியுமே, அதாவது டூ வீலர் எல்லாமே எலக்ட்ரிக் மட்டும்தான் இருக்கணும், எலக்ட்ரிக் டூ வீலர் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது டெல்லிக்குள்ளே இருக்க எல்லா ஷோரூமுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் பெட்ரோல் வண்டி வச்சிருக்க நம்மளுக்கெல்லாம் ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெட்ரோல் வண்டி இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதா, யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா. ஆனால் அந்த பாலிசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே பெட்ரோல் வண்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் வண்டிக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, நீங்கள் தாராளமாக எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக தான் வண்டி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெட்ரோல் வண்டியும் அந்த எஃப்சி பீரியட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வண்டிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த எஃப்சி பீரியட் வரைக்கும், அது வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எஃப்சி பண்ணி ரினிவல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஸ்கிராப் பண்ணலாம், இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால அங்கே இருக்க எல்லா ஷோரூம்லையும் நீங்கள் பெட்ரோல் வண்டி எல்லாமே மார்ச் 31, 2028 வரைக்கும் பெட்ரோல் வண்டி எப்பயும் போல தான் வித்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஓட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 2028 ஏப்ரல் 1க்கு அப்புறம் தான் இந்த சட்டம் வந்து வருது. அதுக்கு மேலே அங்கே பெட்ரோல் வண்டி எதுவுமே விற்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா டூ வீலர் ஷோரூமையும் எலக்ட்ரிக் ஷோரூமாக மாற்றிடுவாங்க, எலக்ட்ரிக் டூ வீலர் விற்கிற ஷோரூமாக மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றலை அப்படின்னா அந்த டீலர்ஷிப்லாம் அங்கே ரன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, இப்படி கவர்மெண்ட் வந்து வாங்க சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் இந்த வண்டிக்கு ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்களா, எக்ஸஸாக ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குற எலக்ட்ரிக் வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து அதில் உங்களுக்கு சப்சிடி வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதாவது 2,25,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலுமே நீங்கள் அதை வாங்கும் போது 1 கிலோவாட் ஹவருக்கு 10,000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்குற அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டில் மாதிரி எலக்ட்ரிக் வண்டிக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் அப்படிங்கிறத 100% வந்து இல்லை, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸும் ரோட் டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ BS6 வண்டி இல்லாமல் நீங்கள் பழைய எக்ஸ்பைரியான BS4 வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் மானியம் வந்து தராங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து 10,000 ரூபாய் வரையும் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த சலுகைலாம் வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்து இது விற்கிற அந்த கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 2028 நீங்கள் வச்ச இந்த பிளானை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் இன்ஜின் கம்பெனிஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மாற்றணும், எங்களுக்குன்னு சில விஷயம்லாம் கொண்டு வரணும், கஸ்டமர்ஸ்லாம் பாதிப்பாங்க, ப்ரொடக்ஷனில் பாதிக்கும், நிறைய விஷயம் இதனால் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சில விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வண்டிக்காரங்களும் இந்த சட்டத்தை உடனே கொண்டு வந்தது நல்லது தான். அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரல, பேட்டரியெல்லாம் நம்ம இன்னமும் சோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், பெருசாக இன்னும் மேனுஃபேக்சரிங்லாம் இன்க்ரீஸ் ஆகல. அதனால் சப்ளை டிமாண்ட் வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அதாவது இப்போது பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக் வண்டி போயிட்டுருக்கு, டோட்டலாக நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி தான் வரணும் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் டைம் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். ஏன்னா இப்போவே வெயிட்டிங் பீரியட்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. திடீர்னு பேட்டரிலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பெருசாக இஷ்யூ வரும் அப்படின்னு அவங்க சைடில் இருக்க பிரச்சனையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மற்ற டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த
கம்பெனியில் சேர்றதுக்கு புதுசாக ஒரு ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 31, 2026 அப்புறம் BS6 வண்டி மட்டும்தான் இனிமேல் நீங்கள் அந்த பார்ட்னராக சேரும் போது ஆன்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா அந்த வண்டி வந்து உங்களால் ஆன்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான் இனிமேல் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் ஏன் இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, டெல்லியில் அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது கை மீறி போயிட்டு இருக்கு. பெட்ரோல் வண்டி யூசேஜ் எல்லாம் குறைக்கணும்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓட்டணும், இல்லைனா ஓட்டவே கூடாது அப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் இவங்க இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதனாலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஈவியா நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கடுமையான சட்டத்தை தான் போட்டுட்டு இருக்காங்க. டெல்லி மட்டும் இல்லை, தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்க பல மாநிலத்தில் நெக்ஸ்ட்லாம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த மானியம் குறைக்கிறது இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஈவி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைச்சிரும். இல்லை நான் வந்து ஏன் ஈவி இப்போயே வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த மானியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைச்சிருவோம். இப்போ தர மானியம் அடுத்த வருஷம் குறைச்சி அது இன்னும் வந்து மேக்ஸிமம் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவோம்னு இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்க அந்த பெட்ரோல் விலை அதிகமாகிட்டே இருக்கனால இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெட்ரோலோட விலையும் படிப்படியாக குறைஞ்சி நீங்கள் பெட்ரோல் வண்டியும் வச்சிருக்கலாம், ஈவியும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பெட்ரோல் யூசேஜை குறைக்கணும் இல்லையா? அப்போ ஈவி யூசேஜை இந்த லோக்கலில் எங்கேயாவது சின்ன சின்ன இடத்துக்குலாம் போகும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிட்டு லாங்கில் போகும்போது மட்டும் பெட்ரோல் வண்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெட்ரோல் யூசேஜ் வந்து குறைஞ்சிரும். இதனால பெட்ரோல் தேவை வந்து குறைஞ்சிரும். அதனால நம்மளுக்கு பெட்ரோல் ப்ரைஸும் குறையும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவி புரட்சி டெல்லியில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலையும் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. 2029 எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 29% 30% மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் அந்த டெல்லி ஈவி பாலிசியில் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.